ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் வேலையாட்களுக்கு, அதாவது எம்ப்ளாயா போறாங்கல்ல, அவங்களுக்கு நல்லது, வேலை ஸ்மூத்தா போகும். சொந்த தொழில் பண்றாங்கல்ல, முதலீடு போட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய பின்னடைவு ஏற்படும். திருமணம் தடை தாமதம் ஏற்படும், சிக்கலம் ஏற்படும், சுப காரியங்களில் தடை ஏற்படும். திருமணம் மட்டும் கிடையாது, ஒரு வீடு கிரகப்பிரவேசம், ஒரு வெளிநாட்டுக்கு போறது, ஒரு குழந்தை விஷயம், இது மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கனா கூட லேட் ஆகிட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமான செலவு ஏற்படும், புகழ் அதிகாரம் ஏற்படும், வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீடு தேடி வரும். எப்படியோ ஒன்று இன்கம் பிரச்சனை இருக்காது, ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. கொடுக்கல் வாங்கல் தகராறினால் உறவினர்கள் பகை உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு போகிறதுனால வேலையில் பர்மனெண்ட் ஆகுவாங்க. அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கே சிட்டிசன் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. நவம்பர் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு வெற்றி கிடைக்கும். முதல் ஹாஃபில் ஒரு மாதிரி போனாலும் நவம்பருக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும். அதிகமான பயணம் வரும், ஆனால் அந்த பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும், புகழ் வரும், ஜன ஆதரவு கிடைக்கும், நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வியாபாரிகளுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். சகோதர ஆதரவின் காரணமாக சாதனைகள் புரிவார்கள். சிலருக்கு சிற்று இன்பத்தின் காரணமாக பணவரையும் ஏற்படும். ஸோ இந்த டைமில் வந்து சின்ன சின்ன ஆசைகள், பப்பு போகிறது, கேம் விளையாடுறது, சினிமா போகிறதுன்ற செலவெல்லாம் குறைக்கணும்.